வணக்கம். நாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸை வந்து நல்லா அப்படி பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். நெட்டு சைஸாகவே நல்லா இந்த அளவு ஒத்தையாக தள்ளி இருக்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் போட்டு சேர்த்து நறுக்கி வச்சுக்கணும். வெறும் முட்டைக்கோஸை செஞ்சால் அது வந்து அந்தளவு ஒரு டேஸ்டி கொடுக்காது. பெரிய வெங்காயம் அப்படிங்கும்போது ரெண்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மத்தியானம் நம்ம சாம்பார் சாப்பாடுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இஞ்சி சின்ன துண்டாக எடுத்து நச்சு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு புதினா தலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலையை இப்படி பிச்சு போட்டுக்குவோம். போட்டு கிளறி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான பவுடர்லாம் சேர்ப்போம். கடலை மாவு இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போடுவோம். ஏன்னா முட்டைக்கோஸ் அந்த இதுக்கு அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மாவு வந்து அதிகம் மிந்திரக்கூடாது. ஏன்னா மாவு அதிகமாக இருந்துச்சு சொன்னால் முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக கிறிஸ்டியாக கொடுக்காது. கடலை மாவு, பச்சரிசி மாவு கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டா போதும், ரொம்பலாம் வேண்டாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான். இது நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சமாக வந்து கலருக்கு கேசரி பவுடர் இருக்குங்களா, அது இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இதை கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். இப்போ நைஸு தூள் தேவையான அளவு இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கிட்டு இது கூட கொஞ்சம் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் செரிமானம் கொடுக்கும். அதே வேலையில் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகுத்தூள் சேர்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே ஒரு கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றி பிசறிக்குவோம். இதில் கலக்கக்கூடிய கலவைகள்லாம் அவ்வளோதான். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசறிக்கிட்டோம்னா பிசறி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மெதுவாக செஞ்சு நம்ம தண்ணி கொஞ்சம் தெளித்து பிசறிக்குவோம். நிறையவும் தண்ணி விட்டுறக்கூடாது. ஒரு மாதிரி வலுவலுன்னு ரொம்ப தண்ணியாக போயிடும். கரெக்டான அளவு நம்ம பக்குவமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பிசறிக்குவோம். நல்லா டைட்டாக பிசறி வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த முட்டைக்கோஸ் வெங்காயத்தையெல்லாம் நல்லா சேரும். அது வந்து அந்த மாவெல்லாம் போய் சேர்ந்துக்கும். இல்லைன்னா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். நல்லா எண்ணெய் முழுதுமே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நடுத்தரமாக போட்டோம்னா அது நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். முட்டைக்கோஸ் வேணும்ல. இப்போ திருப்பி விட்டுக்குவோம். அப்படியே அதை உடையாமல் பார்த்து மெதுவாக கரெக்டாக திருப்பிட்டோம்னா மேல்புறமும் வெந்துக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். உடனே போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டு கிண்டும் போது தான் கீழே உள்ளது வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. மொறு நல்லா கிறிஸ்பியாக பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இது மாதிரி இருக்கையில் இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும்.
இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் பெருசாகவும் போட்டுக்கலாம், இல்லை அதே அளவு போதும் அப்படின்னாலும் அப்படியே சின்னதாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம கிள்ளி போடுறதான். சின்னதாக போடும்போது மொறுன்னு இருக்கும், கொஞ்சம் பெருசாக போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எடுத்து திங்கிறதுக்கு, பிள்ளைங்க எடுத்து திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே கடலை மாவெல்லாம் போட்டு கலக்கும்போது கொஞ்சம் சிக்கன் 65 பொடி இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரும், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ கலக்கலை, வேணும்னா அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கிறிஸ்பியாக வெந்தோடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு அள்ளிடலாம். அதே போல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறுன்னு கூட இருக்குது. செஞ்சு பாருங்கள். முட்டைகோஸ்னும் போது வெறும் காய் அப்படிங்கிற மாதிரி யாரும் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிடுவாங்க. பெரியவங்களாக இருக்கட்டுமே, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.